ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட க்ரீன் பனானா ஃப்ளவர் விட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது நேற்றுக்கு ஃபஸ்ட் நாள். இன்றைக்கி வந்து 2ஆம் நாள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இலையோட கலர்லேயே இருக்குது பாருங்கள் வாழைப்பூ. நேற்று கொஞ்சம் மேலே இருந்துச்சு, இன்றைக்கி லைட்டாக கீழே இறங்கிருச்சு. பார்ப்போம் எத்தனை மாதத்தில் காய்க்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலேருந்து பழம் ஒரு சிப்புக்கும் இன்னொரு சிப்புக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலேருந்து கீழே வர காய்க்கும். பழங்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்குமா, அதனால் இடைவெளிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலேருந்து கீழே வர டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இலை கலர்லேயே தெரியுது இல்லையா? அதான் வாழைப்பூ. க்ரீன் பனானா பாருங்கள், க்ரீன் கலராகவே இருக்குது அதோட வாழைப்பூவும். நாளடைவில் எப்போவும் நார்மலாக இருக்க வாழைப்பூ மாதிரியே வயலட் கலராக வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலராகவே தான் இருக்கும். இது டே 1, இன்றைக்கி வந்து டே 2. நான் டெய்லி உங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிட்ருக்கேன். நாளைக்கு டே 3ல் கொஞ்சம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் இறங்கிடுச்சு பாருங்கள், மேலேருந்து இப்போ கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். தெரியுதா? இதுதான் க்ரீன் பனானாவோட ஃப்ளவர். பாருங்கள், க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். போக போக வயலட் கலராக மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.